வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். தமிழ் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, ஐப்பசி மாதம் முடிந்து 16/11/2024 அன்று சூரிய பகவான் விருச்சிக ராசிக்கு சென்று அமரும் நாளன்று கார்த்திகை மாத பிறப்பு ஏற்படுகிறது. இது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானமாகும். சூரியனுடன் புதனும் இணைகிறார். உங்கள் ராசியிலேயே குருவும் உபஜய ஸ்தானத்தில் நீசம் பெற்ற செவ்வாயும் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் கேதுவும் 8ஆம் இடமான ஆயுஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் சனி பகவானும் லாப சுகஸ்தான 11ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 18ஆம் தேதியன்று இடப்பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சென்று அமர்கிறார். கார்த்திகை 27 பரணி தீப தரிசனமும் 28 திருக்கார்த்திகை தீபமும் வரவிருக்கின்றன. வீடெங்கும் விளக்கேற்றி வீட்டை பிரகாசமாக்கி உங்கள் வாழ்க்கையையும் பிரகாசமாக ஒளிர அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்குகிறேன். சூரியன் புதன் சேர்க்கையால் புதாத்திய யோகம் ஏற்படுகிறது. இதனால் உங்கள் ராசிக்கு உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற துறைகளில் சாதகமான நல்ல நிலை ஏற்படும். அரசு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு முயற்சி வெற்றி பெறும். திருமண வாழ்க்கையில் இருப்பவர்கள் துணையுடைய உறவில் மென்மையான போக்கை கையாள்வது நல்லது. தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாலினத்தவரின் மூலமாக நல்ல ஆதாயம் பெற முடியும். சூரியன் புதன் இணைவினால் ஏற்பட்ட பலன்களை பார்த்தோம். இனி மற்ற கிரக அமைப்பினால் ஏற்படும் பலன்களை பார்க்கலாம். உங்கள் 12 மற்றும் 7ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று 3இல் அமர்ந்திருக்கிறார். எல்லா விதத்திலும் நன்மைகள் மேலோங்கும். திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். அசையா சொத்துக்கள் மூலமாக லாபம் உண்டாகும். விரைய செலவுகள் குறையும். வெளிநாடு சம்பந்தமான அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடைபெறும். கணவன் மனைவியிடையான உறவுகள் சீராக இருக்கும். எதிலும் வெற்றியும் சந்தோஷம் உண்டாகும். கல்வி கற்பவர்கள் தேர்வில் வெற்றி பெறுவார்கள். ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வல்லமை உண்டாகும். சகோதர உறவு நன்றாக இருக்கும். தைரியம் ஓங்கும். ஆயுள் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சுக்கிர பகவான் எல்லா வகையிலும் வசதிகள் உண்டாகும். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதி. 6ஆம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்தின் அதிபதி. உங்கள் வியாதிகள் படிப்படியாக குறைந்து தேக ஆரோக்கியம் மேலோங்கும். உங்கள் செயல்திறன் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். தாயின் மூலமாக அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். தாய்க்கு செல்வம் சேரும். உங்கள் புகழ் அந்தஸ்து உயரும். வேலை செய்யும் இடத்தில் நற்பெயர் எடுப்பீர்கள். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும். லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் ராகு பகவானால் உயர் ரக உணவு வகைகள் கிடைக்கும். பணம் பல வகைகளிலும் வந்து சேரும். மனைவி மக்கள் நோய் நீங்கி ஆரோக்கியம் பெறுவார்கள். சமூக அந்தஸ்து உயரும். தெய்வ பக்தி மேலோங்கும். நீர் மூலமாக தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி வருவார்கள். இனி அசுவ பலனை தருகின்ற கிரகங்களால் என்ன பலன்களை தருவார்கள் என்று பார்க்கலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் கேது பகவானால் மனைவிக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறுகள் உண்டாகக்கூடும். ஞானகாரகன் கேது என்பதால் புத்தி தெளிவையும் செயல்திறனையும் மேம்படுத்துவார். வயிற்றின் கீழ் சிறு சிறு நோய்கள் உண்டாகும். ஜென்ம குருவால் வேண்டாத இடமாற்றம், வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும். வீண் செலவுகள் உண்டாகும். குறிக்கோளின்றி அலைய நேரிடும். எல்லாவற்றிலும் பற்றும் ஆர்வமும் குறைந்து காணப்படும். ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவானால் மனதில் பயம் ஏற்படும். கவலை மிகும். கருமித்தனம் ஏற்படும். அதிக உழைப்பும் குறைந்த வருவாயும் உள்ள வேலைகளில் அமர வேண்டிய சூழல் உண்டாகும். சனி பகவான் 9 மற்றும் 10ஆம் வீட்டின் அதிபதி ஆவார். தந்தையின் உடல்நிலை பாதிப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். ஓயாத உழைப்பும் அதை செய்ய முடியாமல் களைப்பும் மேலிடும். நிர்ணயத்திறன் குறையும். பொதுவாகவே இந்த மாதத்தில் உங்களுக்கு பல வகையிலும் நற்பலன்களின் அளவு மிகுந்திருந்தாலும் சிறு சிறு அசுவ பலன்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இறை வழிபாடும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் உங்கள் அசுவ பலன்களை குறைத்து நன்மைகள் மேலோங்கி
உங்கள் சௌக்கியமும் நிம்மதியும் பெறுவீர்கள். இந்த மாதம் விநாயகப் பெருமானை தொடர்ந்து வணங்கி வாருங்கள். அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.